ஹாய் ரீடர்ஸ், ஜெயபிரகாஷ். வெல்கம் டு புக் பன் தமிழ். இன்னைக்கு வீடியோவில் நான் பார்க்க போகிற புக் என்னன்னா, ப்ளீஸ் டோன்ட் பை திஸ் புக் பை கோபிநாத். ஆக்சுவலாக யூ ஹெட் மீ ரைட். இந்த புக்கு எழுதுனது ஃபேமஸ் நியானாவோட ஆங்கர் கோபிநாத் அவர்கள் தான். இந்த புக்கோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த புக்கோட ஆத்தர் கோபிநாத்னு சொன்னோன்னே உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இதில் இருக்க கண்டென்ட் எதை பற்றி இருக்க போகுது. ஆப்வியஸ்லி நீங்கள் நினச்சது கரெக்டாக தான். இது மோட்டிவேஷ்னலாக நம்மளை வாழ்க்கையில் ஒரு கட்டத்துலேருந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கான சில விஷயங்களை அவர் ஷேர் பண்ணியிருக்காரு இந்த புக்ஸில். சிம்பிளாக ஒரு ரீடர்ஸோட லாங்குவேஜில் சொல்லணும்னா, டெக்னிக்கல் டேர்மில் சொல்லணும்னா, இது ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக் ரிட்டன் பை அன் இந்தியன் ஆத்தர், ஸ்பெஷலி ஒரு தமிழ் ஆத்தர் நம்ம கோபிநாத் அவர்கள். ஜென்ரலாக ஒரு அண்ணனா, ஒரு ஃப்ரெண்டா, ஒரு நம்ம நெய்பரா நமக்கு ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்களே, அந்த மாதிரி அட்வைசஸ் தான் இந்த புக்ஸில் அவர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இது எதுவுமே சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் ஃபேக்ட்ஸ் கிடையாது. மேபி ஐ திங்க் இவரோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஒரு தம்பிக்கு சொல்கிற மாதிரி கண்டென்ட்டை, ஒரு தங்கச்சிக்கு சொல்கிற மாதிரி கண்டென்ட்டை அங்கங்கே சொருகி வச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். அதில் சில விஷயங்கள் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், மாற்றங்கள் எப்படி நம்ம வரவேற்கணும், ரிடம்ஷன் பற்றி சொல்லியிருக்கிறாரு. கொள்கைகள் எப்படி இடத்தை பொறுத்து மாறும், இந்த கொள்கைகளை இங்கே தான் பயன்படுத்தணும், இங்கே தான் அதை நம்ம அப்ளை பண்ணணும், இங்கெல்லாம் அப்ளை பண்ண முடியாதுன்னு சொன்ன விஷயங்கள், அதில் எனக்கு ரொம்ப ஈடுபாடாக இருந்த விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணலாம் தான் இந்த வீடியோ. இதில் முதன்மையான ஒரு விஷயம் என்னென்னா, எதை பற்றி அவர் சொல்லியிருக்காருன்னா, ரிடம்ஷன். அதாவது வாழ்க்கையில் பழைசை பற்றி பேசிக்கிட்டு இருக்காமல் அடுத்துக்கிட்டு முன்னேறதுக்கான சில விஷயங்களை ஒரு சின்ன கதையை பற்றி சொல்கிறாரு. அந்த கதைக்கு முன்னாடி இவர் எந்த விஷயங்களை, பழைய விஷயங்கள் சொல்கிறாருன்னா, நம்ம எல்லாருமே வீட்டில் சொல்லப்பட்டிருப்போம், உங்கள் தாத்தா அவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தார், உங்கள் தாத்தாக்கு இவ்வளோ சொத்து இருந்துச்சு, அது எல்லாத்தையும் குடிச்சு வித்துட்டாரு, அது எல்லாத்தையும் அவர் இறந்துட்டாரு, அது இருந்தால் நம்ம இப்போ எப்படியோ இருந்திருப்போம், நல்லா வாழ்ந்திருப்போம். இந்த மாதிரி கதைகள் நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே இருப்போம். அந்த கதைகளை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சரி, நமக்கு தெரிஞ்சுக்கொண்டு சொல்லி அதை சொல்லி சொல்லி நம்ம சரி, நாங்கள் எப்படிலாம் இருந்திருக்க வேண்டியவங்க, எப்படி அடிச்சு வரைய வாழ்க்கைன்னு சொல்லி நம்ம சிரிச்சுக்கிட்டு இருப்போம். பட் திருப்பி நம்ம அதனால அடையிறதுக்கான முயற்சி எடுக்கிறோமான்னு கேட்டால் இல்லை. திரும்பி அதை பேசி நாங்கள் அப்படி இருந்தோம், இப்படி இருந்திருக்கணும், கோயில் திருவிழா நடந்துச்சுன்னா எங்கள் ஃபேமிலிக்கு வந்து அவ்வளோ முதல் மரியாதை கொடுப்பாங்க, இப்போ எதுவும் நடக்கிறது இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் அவ்வளோதான், அப்படி பேசி வாழ்க்கையை ஓட்டுறமே தவிர அந்த இடத்துக்கு திருப்பி நம்ம போகணுன்றதுக்கு யாரும் எந்த முயற்சி எடுக்கலை அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்கிறாரு. அதாவது கோபிநாத் சொல்கிறாரு. அதற்கு இணையாக ஒரு குரங்கை பற்றின கதையை சொல்கிறாரு. இந்த குரங்கு அது எப்படின்னா, குரங்கெல்லாம் பிடிக்கிறதுக்கு ஊர் சைடில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சின்ன பவுல் மாதிரி இருக்குமா. நான் இந்த இமேஜை ஷேர் பண்ணுறேன். அந்த இமேஜில் உங்களுக்கு தெரியும், ஒரு பவுல் மாதிரி, அந்த பவுலில் சின்னதாக ஒரு ஹோல் மட்டும் இருக்கும். அந்த ஹோலில் கரெக்டாக அந்த குரங்கோட கை போகிற மாதிரி கரெக்டாக அந்த பவுலை எடுத்துகிட்டு வந்து குரங்கு பார்க்குற மாதிரி மினுமிருக்கிற மாதிரி ஏதாச்சும் பொருள், இல்லை அது சாப்பிட்ற மாதிரியான பொருளை உள்ளே வச்சுட்டு அப்படியே வச்சுட்டு கண்டுக்காத மாதிரி போயிடுவாங்களாம். ஆனால் அந்த பவுலில் வந்து ஒரு சங்கிலி இருக்கும். அந்த சங்கிலி வந்து மரத்தில் கட்டப்பட்டிருக்கும், இல்லை ஒரு கட்டையில் கட்டப்பட்டிருக்கும். இப்போ இந்த குரங்கு என்ன பண்ணுமா, அந்த ஆள் இதை வச்சுட்டு போனாலன்னு சொல்லி பார்க்கறதுக்கு பக்கத்தில் வந்து அந்த பவுலை எடுத்து அந்த பவுல் ஓட்டையில் கையை விட்டுருமா. ஏன்னா அது மனுஷன் வச்சு அது பார்த்துருச்சு இல்லை, கையை விட்டுட்டு உள்ள இருக்க பொருளை கேட்ச் பண்ணிடும். இப்போ அந்த பவுல் எப்படி செய்யப்பட்டிருக்கோம்னா, அந்த ஓட்டையில் கையை இந்த வளையல் நுழைக்கிற மாதிரி கையை இப்படி நுழைக்க முடியுமே தவிர, இப்போ கையை மூடிட்டோம்னா இப்படி பிடிச்சி இழுக்க முடியாது. லைக் இப்படி இழுக்க முடியாது, இப்படி தள்ளலாம், இப்படி இழுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அது குரங்கு என்ன பண்ணுமா, உள்ளுக்கு பொருள் எடுத்துருச்சு, இப்போ கை வெளியே வர மாட்டேங்குதுன்னு அதை நினச்சிக்கிட்டு, இப்போ உள்ளுக்கு பொருளும் வேணும், இங்கேயும் தப்பிச்சும் போகணும்னு குரங்கு நினச்சிக்கிட்டு கடைசி வரைக்கும் அங்கே தப்பிச்சு போகவும் முடியாமல், அந்த பொருளையும் விட முடியாமல் அங்கேயே தங்கிடுதான். அடுத்த கட்டத்துக்கு அது போக முடியல, அது ஒரு ஃப்ரீடம் அதை விட்டு பறி போயிடுச்சு. இதுலேருந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பொருள் தான் நம்ம பல பெருமை பேசிகிட்டு இருக்கோம்ல, நம்ம தாத்தாவோட சொத்து, நம்மளோட வீடு அப்படி இருந்துச்சு, நம்ம பேர் பணக்காரன் தான் அந்த பேசிகிட்டு இருக்கோம்ல, அந்த விஷயங்கள் தான் அந்த பொருள். அந்த பொருளை பிடிச்சி வச்சுக்கிட்டு நான் விட மாட்டேன் அதுதான் எனக்கு பெருமான்னு பேசிகிட்டு இருந்தோம்னா, நம்ம அதை விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கை ஈஸியாக வெளியே எடுத்துடலாம். நம்மளை சுற்றி எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது, அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி திருப்பியும் அந்த நிலையை என்ன அதோட செம்மையான ஒரு ஸ்டேஜுக்கே போக முடியும்னு கோபிநாத் சொல்கிறார். இது போல தான் இந்த லவ் ஃபெயிலியர்ஸாக இருக்காங்களே, அவங்க மெமரிஸை யோசிச்சு அந்த ஞாபகங்களை யோசிச்சு அதை பிடிச்சி வச்சு இதுதான் வாழ்க்கை, எப்படியும் முடிஞ்சு போயிடும்னு பயத்திலே வாழ்க்கையை ஓட்டுறாங்க தவிர, ஒரு செகண்ட் அதெல்லாமே விட ட்ரை பண்ணாங்கன்னா அதை விட்டு வெளியே வந்துடலாம். விட்டுட்டு வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, எத்தனை பேர் வாழ்க்கையில் அவங்கள சந்தோஷமாக வச்சு இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிறது மூலயமா அவங்க வாழ்க்கை மென்மேலும் முன்னேறும்னு கோபிநாத் சொல்கிறாரு. ஸோ நாமளும் இந்த பழைய விஷயம் எல்லாத்தையும் பேசி நிறுத்திட்டு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு ஒரு பெரிய இடத்துக்கு போகிறதுக்கான வேலைகளை செய்வோன்னு இந்த கட்டத்துலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போது ரெண்டாவது விஷயம், இந்த விஷயத்தில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகளை பற்றி கோபிநாத் பேசுகிறாரு. இந்த வாய்ப்புகள் எல்லாமே நம்மளை சுற்றி எப்பவும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். வாய்ப்பு கிடைக்கல, வாய்ப்பு இல்லை, வாய்ப்பே வரமாட்டேங்குதுன்னு நம்ம யோசிக்கிறனால தான் நம்மளால் எந்த இடத்துக்கும் மூவ் பண்ண முடியல. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில், நம்மளோட ஹால் மனசில் நமக்கு இதுதான் வேணும்னு நம்ம முடிவு பண்ணுறது மூலயமா இந்த யூனிவர்ஸ் இருக்குல்ல, நம்மளை சுற்றி இந்த சரௌண்டிங்ஸ் இருக்குல்ல, தானாக அது அதுக்கான நமக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கும். நமக்கு என்ன வேணுமோ அது வந்து அங்கே இன்ட்டு கொடுக்கும். அதை நம்ம டக்குன்னு கிராப் பண்ணணும்னு சொல்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள், இதான் உனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, இதை எடுத்தே ஆகணும்னு யாரும் நம்ம ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. இதை பண்ணாலே சூப்பர் பண்ணி யாரும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. எந்த ஒரு விஷயமும்
உனக்கு வந்து அப்படி கிடைக்கவே கிடைக்காது. ஒரு சின்ன இன்ட்டு மாதிரி. இப்போ நீங்கள் ஒரு கேட் எக்ஸாம்னு ஒரு எக்ஸாம் இருக்குது இன்ஜினியர்ஸ்க்கு. அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும், கிளியர் பண்ணணும்னா அது எனக்கு சொல்லிக் கொடுக்க யாருமே இல்லை, எனக்கு வந்து அதை கற்றுக்கிறதுக்கு முடியலை, என்னால் அதை படிக்க முடியலன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறத விட எப்படிலாம் கற்றுக்கலான்னு ஆப்பர்ச்சுனிட்டிஸை தேட ஆரம்பிக்கணும். ஏதாச்சும் சின்ன இன்ட்டு கிடைக்கும். யூடியூப்பில் கரெக்டாக ஒரு வீடியோ, அந்த வீடியோவில் அந்த கான்செப்டை கிளியராக சொல்லியிருப்பான். அந்த கான்செப்ட் படிக்க மூலிமா என்னால் அந்த செட்டு அந்த பர்ஃபெக்ட் லெசனையும் என்னால் முடிக்க முடியும். ஸோ வாய்ப்புகள் எல்லாத்தையும் இருக்க தான் செய்யுது. அது ஒரு சின்ன இன்ட்டு அங்கங்கே இருக்குது. அதை பிடிச்சி இழுத்து நம்ம பக்கத்தில் வச்சு அதை நம்ம கொண்டாடுறது மூலயமா நமக்கு என்ன வேணுமோ, நமக்கு என்ன தேவையோ, நம்ம எந்த இடத்துக்கு போகிறதுக்கு போராடுறோமோ அந்த வாய்ப்புகள் நம்மளை அங்கே கொண்டு போய் நிறுத்தும்னு சொல்லி கோபிநாத் சொல்கிறாரு. ஸோ வாய்ப்புகள் தானாக வந்து தள்ளப்படாது, தானாக உங்களுக்கு கொடுக்கப்படாது. தூரத்தில் ஒரு சின்ன நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கும். டக்குன்னு அதை பிடிச்சிக்கோங்க, பிடிச்சி இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்துக்கு போங்கன்னு கோபிநாத் சொல்கிறாரு. மூணாவது மற்றும் கடைசியான விஷயமா அவர் பேசுகிறது கொள்கைகளையும் மாற்றங்களையும் இணைச்சி பேசுகிறாரு. கொள்கைகள் எப்படி மாற்றங்களை அக்செப்ட் பண்ண முடியாமல் நம்மளை ஒரு இடத்துல கெட்டி போட வைக்குது, நம்மளை அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ண விடாமல் பண்ணுதுன்னு சொல்கிறாரு. கொள்கைகள்ன்றது சரியான விஷயம். வாழ்க்கை இப்படி தான் வாழணும், இது இப்படி தான் செய்யணும்னு கொள்கைகள் சரியான விஷயம். பட் சில இடங்களில் அந்த கொள்கைகளை நம்மளை அடுத்த கட்டத்துக்கு போக முடியாமல் இழுத்து பிடிச்சி வச்சிருதுன்னு கோபிநாத் சொல்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் ஒரு கொள்கையை வச்சிருக்காருன்னு வச்சிருக்கலாம். அந்த கொள்கை என்னன்னா, நான் பொய்யே சொல்ல மாட்டேன், அந்த கொள்கையை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. பட் அப்போது ஒருத்தன் வந்து குடுகுடுன்னு ஓடி வந்து மூச்சு வாங்க இறச்சி என்னொருத்தன் கொலை பண்ண துரத்திக்கிட்டே வரான், நான் அவங்க வீட்டில் ஒழிஞ்சிக்கிறேன், நீங்கள் அவங்களே சொல்லிடாதீங்க, நான் இருக்கிறத சொல்லிடாதீங்கன்னு வீட்டில் ஒழிஞ்சிக்கிறான். இப்போது கொலை பண்ண ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலும் அந்த மர்டரர் அவன் வந்து கேட்குறான், இங்கே ஒருத்தர் ஓடு நான் பார்த்தீங்களா, அவங்க எங்கேயாச்சும் பார்த்தீங்களான்னு கேட்கும்போது என்னோட கொள்கை தான் எனக்கு உயர்த்தி, நான் வந்து உண்மையை சொல்லுவேன்னு சொல்லி அந்த கொலைகாரங்கிட்ட போய் சொல்ல முடியுமா, இது இங்கே தான் ஒழிஞ்சிட்டு இருக்கான், போய் கொண்டுடுவான்னு சொல்ல முடியுமா? சொல்ல மாட்டோம். பிகாஸ் நமக்கு அந்த ஹியூமனிட்டி இருக்குது. ஒருத்தன் சாவக்கூடாது, என்ன ரீசன்னு தெரியாமல் நம்ம அவனை பற்றி ஏதோ பேசக்கூடாது, அதை பற்றி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி, இல்லைப்பா அவன் அந்த பக்கம் இங்கே ஓடிட்டான், அந்த பக்கம் ஓடி பார்த்தேன்னு சொல்லி நம்ம அவனை காப்பாற்ற தான் பார்ப்போமே தவிர. ஸோ அந்த இடத்துல கொள்கையை பிடிச்சி நின்றுட்டு இருந்தோன்னா அது அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்றதாக இருக்காது, அது ஒரு மாற்றத்துக்கான ஒரு முதன்மை ஸ்டெப்பாக இருக்காதுன்னு சொல்லி கோபிநாத் சொல்கிறாரு. இது போல தான் நம்ம பல விஷயங்கள் இருக்கும். நமக்கு பிடிக்காத சாப்பாடு இருக்கும். அந்த சாப்பாடு வந்து சின்ன வயசில் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு வந்து இது நமக்கு பிடிக்காது, நம்ம செட் ஆகிருப்போம். பட் அது ரொம்ப ஹெல்த்தி, அது நமக்கு ரொம்ப தேவையான விஷயம்னு இது பண்ணும்போது பட் ஸ்டில் இதை வந்து நம்ம அப்போஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். இது வேணாம், இது எனக்கு தேவையில்லை. பிகாஸ் நம்ம மைண்டில் பதிச்சாச்சு, எனக்கு இது பிடிக்காது, எனக்கு இது வேணாம். பட் ஒரு மாற்றம் ஏற்படணும் அப்படின்னா, நமக்கு ஒரு விஷயம் சரியாக நடக்கணும் அப்படின்னா, அந்த மாற்றத்தை அக்செப்ட் பண்ணணும்னா சில கொள்கைகளை தவிர்த்து தான் ஆகணும், அந்த கொள்கைகளை சில வளர்ச்சி தான் ஆகணும்னு கோபிநாத் ரொம்ப ஆழ்ந்தவுடன் சொல்கிறாரு. இது போல் இன்னும் பல விஷயங்கள் இதில் ஷேர் பண்ணியிருக்காரு. ஃபேமிலி வேல்யூஸ் பற்றி இன்னும் சில விஷயங்கள் பற்றி சொல்லியிருக்காரு. எல்லாமே ரொம்ப ரேண்டமாக ஒரு ஒரு கூட பக்கத்தில் ஒரு சொன்னால் அந்த ரிட்டன் லாங்குவேஜ் அப்படி தான் இருக்கும். நம்மளோட டாக்கிங் லாங்குவேஜ்லேயே அவர் எழுதியிருக்கிறதுனால ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ரொம்ப சின்ன புக்கு தான் இது, லைக் ரொம்ப சின்ன புக்கு, ஒரு 100 பேஜஸ் தான், அது கூட இல்லை 82 பேஜஸ் தான். ஒரு சிம்பிள் ரீட், ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்த மாதிரிலாம் தெரியாது. பட் ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக்கில் இது ஒரு ஸ்நாக்ஸாக சொல்லலாம். ஒரு சின்னதாக படித்து மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு இந்த புக்கை படிக்கலாம். அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.